material thermal stress and strain problem. A steel frame as shown in figure is fitted with equal length of an aluminum rod at room temperature. Okay, this temperature is room temperature, equal length, aluminum and steel is equal length. The total area of the steel is equal to the area of aluminum. So area of the aluminum and steel is equal. When fitted, they are in the stress free. Okay, initially the stress free state. Young small is 70 gigapascal of for aluminum. Young small for steel is 210 gigapascal. Thermal expansion of aluminum is 25 into 10 power minus 6 per degree Celsius. Steel is 12.5 into 10 power minus 6 per degree Celsius. As for a temperature rise of 80 degrees Celsius. So this is the del T. Okay. The load in the aluminum bar is, so what is the load in aluminum bar? So 4 options 21, 18, 15.8 kilonewton and 10.5 kilonewton. So first, this is the diagram of steel and aluminum. So both are equal, area also equal. So when the tensile force in steel equal to the compressive force in aluminum. Okay, இதில் ஏற்படுற டென்சைல் ஃபோர்ஸும் இப்போ வந்து இது மெயின் அல்டிமேட் என்னது, இப்போ டெம்பரேச்சர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, அலுமினியம் ஆல்சோ எக்ஸ்பேண்டட், திஸ் ஆல்சோ எக்ஸ்பேண்டட். ஓகே, ஸோ இன் திஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் அலுமினியம்ஸ் கிரேட்டர் தென் த, ஸோ இப்போ என்ன ஆகும், அலுமினியம் இங்கே எக்ஸ்பேண்ட் ஆகி வந்துடும். கிளியராக சொல்கிற பாருங்க, அலுமினியம் லென்த் எக்ஸ்பேன்ஷன்ஸ் கிரேட்டர் தென் த ஸ்டீல். இங்கே இருக்கும், சரிட்டா, இப்படி இருக்கும். அவர் எய்ம் இஸ் ரெக்யூர் த லென்த் இஸ் திஸ் லென்த். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இதுக்கு வந்து என்ன பண்ணும், ஸ்டீலுக்கு வந்து கம்ப்ரஸ் பண்ணணும். அப்புறமேட்டுக்கு சாரி, ஸ்டீல் வந்து லென்த் இஸ் கிரேட்டர் தானே இருக்கும், இது லென்த்து கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம அல்டிமேட் லென்த்து திஸ் ஒன். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி என்ன பண்ணோம், இதை வந்து புல் பண்ணோம், இதை வந்து புஷ் பண்ணும். ஸோ அப்போ என்ன பண்ணோம், அப்போ தான் நம்ம இந்த ரெக்யூர் லென்த்து அட்டைன் பண்ண முடியும். இதுதான் அல்டிமேட் எய்ம். சரிங்களா, ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ டென்சைல் force of PS equal to force of PA. Okay, so automatically stress is also sigma AS equal to sigma AA. So cross section area of the both is equal, so sigma S equal to sigma A. So main condition is final increase in length of steel equal to final decrease in length of aluminum. So அதான் ஆடு இருக்குன்னா ஸோ rod, this also rod, this also. Okay, this is aluminum, steel and steel. இப்போ ஆட்டோமேட்டிக்கலாக இப்போ இன்க்ரீஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னது, அலுமினியம் இஸ் எக்ஸ்பாண்டட் மோர், ஸ்டீல் இஸ் எக்ஸ்பாண்டட் லெஸ். ஓகே, length is less. Okay, our objective is this length. We need the both are equal length of this particular size. Okay, so automatically we want to apply the pulling force here, pushing force. Okay, this is PS P, that is also. Okay, அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக ஃபைனல் இன்க்ரீஸ் இன் லென்த் ஆஃப் ஸ்டீல். ஸோ என்ன பண்ணுறோம், புல்லிங் ஃபோர்ஸ் அனுப்புகிறோம். ஸோ அனுப்பும்போது அப்ளை பண்ணும்போது என்னது, ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டீல் இஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் இந்த டெல்எஸ் அப்படிங்கிறது வந்து டெம்பரேச்சர் அப்ளை பண்ணும் 80 டிகிரி செல்சியஸ். ஓகே, 80 டிகிரி செல்சியஸ்னால் ஏற்படுற எலாங்கேஷன். ஓகே, இந்த சிக்மா எஸ் ப்ளஸ் இஎஸ் இன்ட்டு எல்எஸ் அப்படிங்கிறது வந்து இந்த புல்லிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம்ல, அதனால் ஏற்படுற எலாங்கேஷன். ஓகே, equal to the, this is elongation is by temperature of aluminum. Okay, 80 degree Celsius நால அலுமினியத்தில் ஏற்படுற elongation.
இப்போ என்ன பண்ணுறோம், அடுத்தது அதிகமாக எலாங்கேட் ஆகிருக்கும். ஸோ வி வாண்ட் டு கம்ப்ரஸ் த அலுமினியம் பார். ஓகே, ஸோ அப்படின்னா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் PA. ஸோ அதோட ஏற்படுற எலாங்கேஷன் தான் சிக்மா A டிவைட் பை EA இன்ட்டு LA. ஸோ தென்னிலே என்ன பண்ணுறோம், மைனஸ் சைன் போடுறோம், அங்கே பார்த்துங்க மைனஸ் அண்ட் ப்ளஸ். திஸ் இஸ் அ டென்சைல், திஸ் இஸ் அ கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ தான் வந்து என்னது ஈக்குவல் லென்த்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும், அதுக்கு தான். சரியா, திஸ் இஸ் த மெயின் கண்டிஷன். ஓகே, இது கண்டிஷன் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கேன் ஈஸிலி சால்வ் த ப்ராப்ளம். ஸோ del LS ஈக்குவல் டு என்னது ஆல்ஃபா எஸ் TLS ப்ளஸ் சிக்மா எஸ் டிவைட் பை ES இன்ட்டு LS ஈக்குவல் டு த ஆல்ஃபா AL அலுமினியம் டெம்பரேச்சர். ஓகே, 80 டிகிரி செல்சியஸ் L minus sigma AL divided by EA into LA length. ஓகே, ஸோ LS LA is equal. ஸோ ஃபைனல் வந்து என்னது ஈக்குவல் லென்த்தை தான் கொண்டாந்து போகிறோம். ஸோ அதனால் ஈக்குவல் டு L ஸ்டீல் ஆஃப் length of steel and length of aluminum is equal to length, equal length. Okay, then next, so alpha is T plus sigma is E. Okay, solving the next. So sigma is ES plus sigma one side one other plus, so alpha aluminum alpha S into T del T. Okay, sigma S divided by 21 plus sigma L divided by 7 into 10 power minus 10, 25, 12.5. So temperature rise is 80 degrees Celsius. Okay, del T. So T means del T. Okay, rise in temperature del T. So sigma AL divided by 21 plus sigma A. So sigma S equal to already condition. Okay, sigma A equal to, so both the cases area is equal. So sigma S equal to sigma A. So replace the sigma S by sigma A. Sigma A aluminum stress of aluminum by 21. So solve பண்ணுறீங்க 12.5 into 6. So stress of aluminum is 5.25 into 7 Newton meter square. Okay, so area is, so load at the aluminum bar is PAL into 5.25 into 200 into 10 power minus 6. So total 10,500 Newton. So PAL equal to 10.50 kilonewton. The answer is 10.50 kilonewton. So answer is fourth one, 10.5 kilonewton. Okay, so main condition is, two condition is, so load is equal. Okay, main two condition is load is equal, temperature, final increase in length of steel, final decrease in length of steel, this condition. Okay, this is the main important for the thermal stress problems. Okay, answer is 10.50 kilonewton. Thank you.